கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள தேடி அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு. அதை படித்து பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை சுபாஷினி மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியும், இப்படிப்பட்ட எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த ஒரு தவறான முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்தவங்களும் மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. கயல் சீரியல் சுபாஷினி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இப்போ அவங்களோட உடல் இலங்கை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இலங்கை தான் அவங்களுக்கு பூர்வீகம். கணவர் விபின் சந்திரா கூட அவங்க பெங்களூரில் வாடகை வீட்டில் வசிச்சிருக்காங்க. சென்னை ஐயப்பன் தாங்கலையும் வாடகை வீட்டில் வசித்து அங்கேருந்து அவங்க ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இந்த திடீர் தற்கொலை முடிவு ரசிகர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து ரசிகர்களும் குடும்பத்தாரும் மீண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கயல் சுபாஷினிக்கு நடிப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் வெள்ளித்திரையில் கால் பதிச்சவங்க பெரிய வரவேற்பு கிடைக்காதால் தான் சின்னத்திரைக்கு வந்திருக்காங்க. அப்படி சின்னத்திரைக்கு வந்தும் கயல் சீரியல் தான் அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த அளவுக்கு யதார்த்தமாக நடிக்கக்கூடியவங்க இந்த சுபாஷினி. அப்படிப்பட்ட சுபாஷினி நடிப்புக்காக என்ன சான்ஸ் கொடுத்தாலும், என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஏற்று நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்களாம். அதனால என்னவோ தெரியல, இந்த கயல் சீரியல் மாதிரியே பல ப்ரொடக்ஷன் டீமுக்கு தன்னோட ஏவியையும் தன் நடிப்பு திறமையும் வீடியோவாக எடுத்து ஆடிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பெருசாக இவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கல. இப்போ கயல் சீரியலில் இவங்களோட யதார்த்தமான நடிப்பை பார்த்துட்டு நிறைய வாய்ப்புகள் கொஞ்சம் நாட்களாக குவிய ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் பாலிவுட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான டிவி நிறுவனம், ஒரு தயாரிப்பு நிறுவனம் சுபாஷினிக்கு அவங்களோட அப்கமிங் புதிய சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு அசைன் ஆகி சுபாஷினி கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ அவங்க இறந்து போயிருக்காங்களாம். இப்போ அவங்க இறந்து போன செய்தி தெரியாமல் இவங்க அப்ளை பண்ண அந்த கம்பெனி இருக்காங்கல்ல, அந்த கம்பெனி உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தோம், ஏவி பார்த்தோம், நீங்கள் ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் செலக்ட் ஆனால் கண்டிப்பாக இந்த சீரியல் நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் ஒன்று, அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒன்று அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இத்தனை நாட்கள் சுபாஷினி எதுக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் கைக்கூடி வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி அநியாயமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரபலமான பின்னணி பாடகராக இருக்கக்கூடிய ஆஷா போஸ்லே இறந்து போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க இறந்து போன விஷயத்துலையும் இவங்களுடைய அக்கா லதா மங்கேஷ்கர் இறந்து போன விஷயத்துலையும் ஒரு ஒற்றுமை இருக்குதான். நிறைய பேருக்கு லதா மங்கேஷ்கர் ஒரு பாடகின்னு தெரியும், ஆஷா போஸ்லே பாடகின்னு தெரியும். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்பில் அக்கா தங்கச்சி அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. லதா மங்கேஷ்கர் தான் அக்கா, ஆஷா போஸ்லே தங்கச்சி. இவங்க ரெண்டு பேரும் இறப்பில் அப்படி என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இறந்து போகக்கூடிய அந்த வயசு அப்படிங்கிறது 92 தான். லதா மங்கேஷ்கரும் 92 வயசு தான் காலமாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்கக்கூடிய ஆஷா போஸ்லேவும் அவங்களோட 92 வயசில் தான் மாரடைப்பு காரணமாக காலமாக இருக்காங்களாம். ரெண்டு பேரோட உயிர் பிரிஞ்சது ஒரே வயசு மட்டும் இல்லாமல் ஒரே நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் பிரிஞ்சிருக்குதாம். அக்கா தங்கச்சிக்குள்ள இசை உலகத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கோ அதே மாதிரி இவங்களோட மறைவுலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் இப்போ கண்ணீரோட அவங்க ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.